ஐயா மதுரைக்கு 2 டிக்கெட் கொடுக்குறீங்களா? என்னங்க பெரியவரே இவ்வளோதான் இருக்கு, மீதி பணம் யார் தருவா? என்னையா சொல்கிறீங்க? சீனியர் சிட்டிசனுக்கு அவ்வளோதானா? அதெல்லாம் அந்த காலம். சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் கேன்சல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இனி என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ? ஐயா பெரியவரே கவலைப்படாதீங்க, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப வாங்க. மத்தியில் ஆட்சியும் மாறிடும், காட்சியும் மாறிடும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷாம் ஜபஸ் டாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செமையான ஒரு கண்டென்ட் சிக்கியிருக்கு. கோபிசெட்டிப்பாளையத்தில் காவல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவருடைய காரை சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த ஏபி முருகானந்தம் யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சோதனை பண்ணியிருக்காங்க, எல்லா காரையும் பிடிச்சி சோதனை பண்ணியிருக்காங்க. அதில் இவர் கார் வந்திருக்கு, இவர் காரையும் சோதனை பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு? மரியாதையாக பேசி பழகணும், புரிஞ்சுதுங்களா? கோர்ட் வாழ்நாள் முழுக்க கோர்ட்டில் அலைய வச்சிருவேன் சார். என்ன 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 சவுண்ட் விடுறீங்க? அங்கிருந்து ஸ்லோ பண்ணி தான் லெஃப்ட் தான் வர. ரைட்டுங்க மரியாதையை முதல்ல பேசுங்கன்னு சொல்றேன். எல்லாத்தையும் நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட அப்படின்னா வாழ்நாள் முழுக்க கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏபி முருகானந்தம், திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் சோதனை செய்த காவல் அதிகாரிகளை மிரட்டியிருக்கிறார். இது ஒரு திமுககாரன் மிரட்டி இருந்தா, இல்லை ஒரு காங்கிரஸ்காரன் மிரட்டி இருந்தா, அல்லது ஒரு விசிககாரன் மிரட்டி இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? என்ன பிடுங்கியிருப்ப? ஐயோ பார்த்தீர்களா, இதுதான் இவர்களது அரசியல், இவர்கள்தான் இதுதான் இவர்களது நாகரிகமான அரசியலா அப்படி என்று பேசியிருப்பியா மாட்டியா? அப்போ இதுதான் உன்னுடைய நாகரிகமா? மரியாதையை பற்றி நீ பேசுகிறியா? அந்த காவல் அதிகாரிகள் அன்பாக, பொறுமையாக, நிதானமாக, தெளிவாக அவரிடம் பேசுகிறார்கள். அந்த வீடியோவில் வந்து சுற்றி 4 காவலர்கள் நிற்கிறாங்க. அந்த 4 காவலர்களுமே நிதானமாக தெளிவாக பேசுகிறாங்க. நல்ல மரியாதையோட, நல்ல என்ன சொல்லுது, நல்ல கவனமாக பேசுகிறாரு. அவங்க வாயிலேருந்து வா இறங்கி, காரை விட்டு இறங்கி அவரை அதாவது அந்த காவல்துறை அதிகாரிகள் பேசி கொண்டிருக்கும்போது இந்த வேட்பாளர் ஏபி முருகானந்தம் என்கிற பாஜக வேட்பாளர் காருக்குள்ளே அமர்ந்து கொண்டு பேசுகிறார். அப்போது உனக்கே மரியாதை கொடுக்க தெரியாதவனு, உனக்கே ஒரு காவல் அதிகாரிக்கு மரியாதை கொடுக்க தெரில, நீ அடுத்தவனை மரியாதை கொடுக்க சொல்கிறியா? உனக்கெல்லாம் என்ன மரியாதை? என்ன மரியாதை? உனக்கு என்ன மரியாதை ஃபஸ்ட்டு வேணுங்க? நீயே ஒரு சங்கி, உனக்கு என்ன மரியாதை வேணுங்க? மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்குறேன், என்ன பிடுங்கினான்னு கேட்குறேன். கட்டின பொண்டாட்டியை தற்கொலைக்கு தூண்டுன நாய் நீலாம் வாய் பேசலாமா? வாய் பேசலாமா? நீலாம் வாய் பேசலாமா? அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை? சரி, இவ்வளோ பேசுகிறல்ல, இந்த 10 ஆண்டில் மோடி என்ன சாதனை செஞ்சார் அப்படின்னு நீ சொல்லலாம் பார்ப்போம், சொல்லிடும் பார்ப்போம். உங்கள் வாகனத்தை சோதனை பண்ணால் உங்களுக்கு எரியுது, அடி வயிறு எரியுது. ஏன் கனிமொழி வாகனத்தை சோதனை பண்ணலையா? அங்கே பிரச்சாரத்துக்கு வர்ற எங்கள் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் வாகனத்தை சோதனை பண்ணலையா? விசிகக்காரங்க வாகனத்தை சோதனை பண்ணலையா? காங்கிரஸ்காரங்க வாகனத்தை சோதனை பண்ணலையா? வாகனத்தை சோதனை பண்ண காவல்துறையினர் மேலேயே நீ இவ்வளோ கோவப்படுறனா, உங்கள் மோடி கொஞ்சம் நெஞ்ச வேலையாக பண்ணியிருக்கிறான் எதிர்கட்சிக்காரங்க மேலே. இடி ரைடு, ஐடி ரைடு, அமலாக்கத்துறை. ஏண்டா இப்போ எரியுதா? இப்போ உன் காரை ஒருத்தர் சோதனை பண்ணும்போது உனக்கு எரியுதா? அந்த எரிச்சல் வேணும். இந்த பாரு, அது என்ன நீ சொல்கிறது? வாழ்நாள் ஃபுல்லாக கோர்ட்டு கேஸ் நடைபெறியா? இந்த பாரு, உன் பேரில் ஏற்கனவே ஒரு கொலை கேஸ் இருக்குது. உன் பொண்டாட்டியா தற்கொலைக்கு தூண்டுன்ற கேஸ் இருக்குது கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில், புரியுதா? அதை தூசி தட்டி எடுக்க வச்சிடாத, புரியுதா? பார்த்துக்கோ. நாங்கள் வந்து யார் வாழ்க்கையும் சீரழிக்க மாட்டோம், சீரழிக்கணும்னு நினைக்க மாட்டோம் பிஜேபி காரண மாதிரி.
நீ மரியாதையை பற்றி ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற உங்கள் மரியாதை உங்கள் கட்சி மரியாதையை தான் நாங்கள் பார்க்குறோமே. காவல்துறையை போட்டு அடிக்கிறது, காவல் அதிகாரிகளை போட்டு அடிக்கிறது, கொலை பண்ணுறது, மணல் கடத்துறது, பெண்களை எப்படி மரியாதை உங்கள் கட்சியில் தான் பெண்களை நீங்கள் நிறைய நல்ல மரியாதையை அப்படி நடத்துவீங்களே. வெக்கமாக இல்லை இப்படி பேச? அந்த காவல் அதிகாரி தெளிவாக பேசுகிறார். நீ தான் மரியாதை இல்லாமல் பேசுகிற. உட்காந்துக்கிட்டு ஏண்டா ஒரு காவல் அதிகாரி வந்து ஒருத்தர் உங்ககிட்ட பேசுகிறார் அப்படின்னா, நீ என்ன தான் பிஜேபிக்காரனாக இருந்தாலும், என்ன தான் உங்கள் மோடி பெரிய சங்கி இருக்கார்ல, பெரிய சங்கி, அவர் என்ன தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. எல்லார் வாகனையும் கண்டிப்பாக சோதனை போட்டு தான் ஆகணும். பிரதமர் நரேந்திர மோடியே வந்தாலும் நரேந்திர மோடிக்கும் சோதனை பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இந்த வாழ்நாள் ஃபுல்லாக கோர்ட்டு கேஸ் நிறைய வைப்பேன்னு சொல்கிறது, இந்த அள்ளி சில்லு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள்லாம் எங்கள் மாநில போலீஸ்லாம் கிடையாது. புரியுதா? இது குஜராத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மிரட்டல்லாம் உத்தரப்பிரதேஷ், குஜராத்து, உத்தரகாண்ட் அந்த மாதிரி சங்கிங்க ஆள்ற ஊர் இருக்குல்ல, அங்கே வச்சுக்கோ. இங்கெல்லாம் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, முட்டி எலும்பை பேர்த்து முண்டமான திரிய விட்டுருவோம். பார்த்துக்கோ. அவ்வளோதான் உனக்கு. ஏண்டா உனக்கு இன்னொன்று தெரியுமா? நீனா பெரிய இங்கயா 40,000 வாக்கு கூட வாங்க மாட்டேன், டெபாசிட் போகும். இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி அப்படி வெக்கமே இல்லாமல் வெளியே தெரியுறீங்க நீயும் அண்ணாமலையும்? அங்கே கோயம்புத்தூரில் அண்ணாமலையை வந்து ஆட்டு பிரியாணி போடுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். புரியுதா? மட்டன் பிரியாணி போடுறதுக்கு அங்கே ரெடி பண்ணியாச்சு எல்லாமே. புரியுதா? உப்பு கண்டெல்லாம் போட்டு வச்சாச்சு. பார்த்துருவோம். இந்த தேர்தலில் நீ டெபாசிட் வாங்கிட்டானா என் பேரை மாற்றிக்கிறேன். டெபாசிட் கூட கிடைக்காதுடா உனக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. ஏபி முருகானந்தம், உனக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. சரியா? பார்த்துருவோமா? வெக்கமாக இல்லை, வெக்கம் கேட்ட பேல போடா. தற்பொழுது திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் மீது குன்னத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் தக்க நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும். அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட வேண்டும். பாஜக என்பது ஒரு கொரோனா வைரஸ் போன்று. கொரோனா வைரஸை விட மிக கொடிய ஒரு வைரஸ் தான் பாஜக. அதனால் இவர்கள்லாம் சொசைட்டியை விட்டு தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சக்திகள். ஸோ அதனால் இந்த மாதிரியான மிரட்டல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது தேர்தல், இப்போ எலெக்ஷன் டைமு, இப்போவுமே எப்படி பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த நாய்ங்க ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, அதனால் நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். மோடி இதோட வீட்டுக்கு போகிறாரு. கொஞ்ச நேரம் மோடி ரெஸ்ட் எடுக்கட்டும் குஜராத்தில், அல்லது எதிர்கட்சி வரிசையில் உட்காரட்டும். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். ஒன்றியத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். ஆக நாடும் நமதே, நாற்பதும் நமதே என்று சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அரசியல் பதிவுகள், அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிற சாம் ஜபஸ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.